Hi friends, welcome to ஆடுகளம் channel football news update. வீடியோ பார்க்குற friends ஒரு thumbs up கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. முதல் குரூப் ஸ்டேஜ் போட்டியில் பலம் வாய்ந்த ஜெர்மனி அணியை 2-1 வீழ்த்திய ஜப்பான் நேற்றைய போட்டியில் ஸ்பெயின் அணியை 2-1 வீழ்த்தி டேபிள் டாப்பரா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஜப்பான் அணியின் இந்த வெற்றியால் நேற்றைய போட்டியில் கோஸ்டாரிக்காவை 4-2 ஜெர்மனி வீழ்த்தி இருந்தாலும் ஒரே பாயிண்ட்ஸ் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஸ்பெயினை விடவும் கோல் டிஃபரன்ஸ் குறைவா இருக்கிறதுனால அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு வேர்ல்டு கப் வென்று டிஃபெண்டிங் சாம்பியனா 2018 உலக கோப்பையில் பங்கு பெற்ற ஜெர்மனி தொடர்ந்து இரண்டாவது முறையா குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறியிருக்காங்க. ஸ்பெயின் அணிக்கு எதிரான போட்டியில் ஜப்பான் அடித்த இரண்டாவது கோல் மிக பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி குரோவேஷியாவை எதிர்த்து ரவுண்ட் ஆஃப் 16ல ஜப்பான் மோதுவாங்க. கானா அணி உருகுவே நட்சத்திர வீரர் லூயிஸ் சுவாரஸ் அந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. ஒரு பிளேயரை ஃபவுல் செய்து காயப்படுத்தி இருந்தால் அது தனது தவறு என தெரிவித்த சுவாரஸ் கையால் பாலை தட்டியதற்காக அவர்களுக்கு பெனால்டி வழங்கப்பட்டதுன்னு பெனால்டியை மிஸ் பண்ணது அவர்களது தவறுன்னு குறிப்பிட்டிருக்காரு. 1-1 டிரா ஆயிருந்த போட்டியில் 120வது நிமிடத்தில் கானாவின் கோல் வாய்ப்பை லூயிஸ் சுவாரஸ் கையால் தட்டியிருந்தாரு. பெனால்டி ஷூட் அவுட்ல 4-2 தோல்வியடைந்த கானா செமிஃபைனலுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து குவார்டர் ஃபைனல்ஸிலேயே வெளியேறியிருந்தாங்க. நேற்று நடைபெற்ற குரோவேஷியா பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி 0-0 டிரா ஆனதை தொடர்ந்து FIFA ரேங்கிங்ல இரண்டாவது இடத்தில் இருக்கும் பலம் வாய்ந்த பெல்ஜியம் அணி குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறியிருக்காங்க. நேற்றைய போட்டியில் பெல்ஜியம் அணியின் எளிதான 3 வாய்ப்புகளை நட்சத்திர வீரர் ரொமேலு லுகாகு மிஸ் பண்ணியிருந்தாரு. பெல்ஜியம் அணி குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறியதை தொடர்ந்து அணியின் ஹெட் கோச் ரொபேர்டோ மார்டினஸ் தனது பதவியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. டேபிள் டாப்பரா அடுத்த சுற்றுக்கு பிரேசில் அணி முன்னேறுவது உறுதியானதை தொடர்ந்து கேமரூன் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் பிரேசில் அணியில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்திருக்கும் ஹெட் கோச் மூத்த நட்சத்திர வீரர் டானி ஆல்வேஸை களமிறக்க வாய்ப்பிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 39 வயதாகும் டானி ஆல்வேஸ் இன்றைய போட்டியில் களமிறங்குவதாக இருந்தால் பிரேசில் அணிக்காக உலகக்கோப்பை போட்டியில் களமிறங்கிய மூத்த வயது கேப்டன் என்னும் சாதனை படைப்பாரு. அர்ஜென்டினா போலந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு பின்னர் மெஸ்ஸியுடன் தனிப்பட்ட முறையில் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த லெவண்டோவ்ஸ்கி போலந்து அணியின் நலன் கருதி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல ஆடியதாகவும் தனது கோல் ஸ்கோரிங்கை விடவும் போலந்து அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது மிக முக்கியம் என மெஸ்ஸியிடம் தெரிவித்ததா குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த லயோனல் மெஸ்ஸி ஃபுட்பால் பிச்சிலேயோ டிரெஸ்ஸிங் ரூம்லேயோ நடைபெறுவது குறித்து வெளியே சொல்லும் பழக்கம் தனக்கு இல்லைன்னு போட்டியின் போது ஒரு வீரருடன் தனிப்பட்ட முறையில் பேசுவதை ஒருபோதும் தான் வெளியிட போறதில்லைன்னு பதிலளிச்சிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் டிரான்ஸ்பருக்கு சவுதி அரேபியாவின் அல் நாசர் கிளப் மிக பெரும் தொகை கொடுத்து அபிஷியலா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பதா செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து ரொனால்டோவும் இதற்கு ஈடுபாடு காட்டியிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது கடைசி ஆப்ஷனா இருக்குமே தவிர யூரோப்பியன் லீக் ஆட விரும்பும் ரொனால்டோ சாம்பியன்ஸ் லீக் ஆடும் அணியில் இணைவது உறுதியானால் சவுதி அரேபியாவின் ஆஃபரை நிராகரிப்பாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று நடைபெற்ற போட்டியில் கனடா அணியை 2-1 வீழ்த்திய மொரோக்கோ டேபிள் டாப்பரா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. ஒரு ஆப்பிரிக்கன் அணி வேர்ல்டு கப்ல டேபிள் டாப்பரா அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது இதுவே முதன்முறை. டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்பெயின் அணியை எதிர்த்து ரவுண்ட் ஆஃப் 16ல மோதுவாங்க. 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்த கனடா குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறி இருக்காங்க. காயம் காரணமா இன்று நடைபெறும் கேமரூன் அணிக்கு எதிரான போட்டியில் பிரேசில் அணியில் நெய்மர் இடம்பெற மாட்டாருன்னு தெரிவித்திருந்த நிலையில் பிரேசில் அணியின் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியிலும் பங்கு வரும் வாய்ப்பை இழக்க நேரிடலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ரிகவரி லேட் ஆகிறதுனால குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறும் பிரேசில் அணிக்கு நெய்மர் திரும்புவாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. டேபிள் டாப்பரா அடுத்த சுற்றுக்கு போர்ச்சுகல் அணி முன்னேறுவது உறுதியாயிருக்கும் நிலையில் இன்று நடைபெறும் சவுத் கொரியா அணிக்கு எதிரான போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு ஓய்வளிக்க ஹெட் கோச் முடிவு செய்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பல நட்சத்திர வீரர்கள் தொடர்ந்து காயமடைந்து வருவதால் இதை தவிர்ப்பதற்காக ரொனால்டோவுக்கு ஓய்வளிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் இன்றைய போட்டியில் ரொனால்டோ களமிறங்குவதற்கு 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. போலந்து அணிக்கு எதிரான போட்டியில் லியோனல் மெஸ்ஸியின் பெனால்டி ஷாட்டை தடுத்த கோல் கீப்பர் ஸ்டெனஸ்னே இடது பக்கம் தான் மெஸ்ஸி அடிப்பாருன்னு தான் முன்னமே கணித்ததா தெரிவிச்சிருக்காரு. பிளேஸ் பண்ணும்போது தான் குழம்புமே தவிர பவரா அடிக்கும் போது அதிகமான நேரங்களில் இடது பக்கம் தான் அடிப்பாருன்னு தான் கணித்ததா குறிப்பிட்டிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.